வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் கொஞ்சம் கனமானது. ஸ்விஸ் ரவி எழுதின குமிழி நாவல்ல இருந்து ஒரு அத்தியாயம் உங்களுக்காக நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆமா. இது 1983 கலவரத்துக்கு பிறகு ஒரு போராடி ஆகணும்னு ஒரு கனவோட இந்தியாவுக்கு பயிற்சிக்கு வர்ற ரகுங்கிற ஒரு இளைஞனோட கதை. ஆனா இதுல நாம பார்க்க போறது வெறும் வீரதீர கதை இல்ல. இல்லவே இல்ல. அந்த பயிற்சி முகாமோட மறுபக்கத்தை, அதோட இருண்ட பக்கங்களை, அங்க இருந்தவங்களோட மனப்போராட்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நிச்சயமா. அவங்க சந்திச்ச நம்பிக்கைகள், அப்புறம் முதுகுல குத்தப்பட்ட துரோகங்கள். இது ஒரு தனிப்பட்ட நபரோட கதை மாதிரி ஆரம்பிக்கும். ஆனா போக 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 ஒரு பெரிய போராட்ட இயக்கத்தோட உள்ளுக்குள்ள இருந்த சிக்கல்களை அப்படியே தோலுரிச்சு காட்டுது. ஆமா, அதிகாரத்தோட கோர முகத்தை ரொம்ப அப்பட்டமா காட்டுது. இது வெறும் கற்பனை இல்ல, ஒரு காலகட்டத்தோட மனசாட்சிய பதிவு செஞ்சிருக்கு. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி, கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. ரகு தங்கியிருக்கிற அந்த முகாம்ல ஒரு மாதிரி மந்தமான சூழல். ஒரே மாதிரி நாட்கள். ஆமா, ஒரே மாதிரி நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்போ திடீரென ஒரு புது செய்தி வருது. கழகத்தோட தொலைத்தொடர்பு பயிற்சிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு. அதுக்கு ஒரு தகுதியும் வைக்கிறாங்க. ஆமா, குறைந்தபட்சம் ஏஎல் படிச்சிருக்கணும்னு. ரகு, ஆனந்தன், டாக்டர், சிங்கப்பூர்னு ஒரு 4 பேர் இதுக்கு செலக்ட் ஆகுறாங்க. இத்தனை நாள் இருந்த அந்த சலிப்புல இருந்து இது ஒரு மாற்றமா இருக்கு. கரெக்ட். அதனால ரகுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு முழுமையான சந்தோஷம் இல்ல. அதுக்குள்ளேயே ஒரு பயமும் கலந்திருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் லெனின்னு ஒருத்தர்கிட்ட பேசினப்போ அவர் எதுவுமே பேசாம ரொம்ப மௌனமா இருந்தது இவன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஓஹோ. சொல்லப்போனா அங்கே ஒரு முக்கியமான உளவியல் சிக்கலை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் புது வாய்ப்புங்கிற வெளிச்சம், இன்னொரு பக்கம் தீர்க்கப்படாத கேள்விகள்ங்கிற இருட்டு. சரியா சொன்னீங்க. இதுக்கு நடுவுல அவனோட மனசு ஊசலாடுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய பாரம் மனசுல இருக்கு. அந்த கரண்ங்கிற பையன். ஆமா, கரண் ஒரு சின்ன பையன். அவனை நம்பி படிப்பை பாதியில விட்டுட்டு முகாமுக்கு வந்திருக்கான். இப்போ அவனை விட்டுட்டு தனியா போறோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. இனிமே அவனை பார்க்க முடியுமாங்கிற கேள்வி வேற. ஆமா, இந்த முகாமை விட்டு போறது ஒரு விதத்துல நிம்மதியா இருந்தாலும் இந்த பிரிவு அவனை ரொம்பவே பாதிக்குது. அந்த குற்ற உணர்ச்சி தான் அவனை இந்திரன், சந்திரன்கிற 2 பேரோட நினைவுக்கு கொண்டு போகுது. அவங்க 2 பேரையும் ரகுதான் ஒரு சின்ன பொய்யை சொல்லி முகாமுக்கு அனுப்பி வச்சிருக்கான். ஆமா, என்ன தம்பி, ஒரு 3 மாசம் இல்லனா 6 மாசம் தான் பயிற்சி, முடிச்சதும் ஊருக்கு திரும்பிடலான்னு சொல்லியிருக்கான். ஆனா 6 மாசம் தாண்டியும் அவங்களால திரும்பி போக முடியல. இதுதே இந்திரனோட நிலைமை தான் ரொம்ப மோசம். அவன் மனசளவுல மொத்தமா உடைஞ்சு போயிடுறான். ஊர்ல இருக்கிற அம்மாவோட ஞாபகம் அது அவனை வாட்டி வதைக்குது. அவனோட அப்பா ஒரு வன்முறையாளர். அவர்கிட்ட இருந்து அம்மாவை யாரு காப்பாத்துவாங்கன்னு நினைச்சு ராத்திரியில அழ ஆரம்பிக்கிறான். கடைசியில இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி முகாமிலிருந்து தப்பிச்சு ஓட முடிவு செய்யறான். அந்த தப்பித்தல் ஆசிரியர் விவரிக்கிற விதம் நம்மளையே அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். ரொம்ப தத்ரூபமா இருக்கும். நடுராத்திரி, கும்மிருட்டு. ஆமா, சவுக்குத்தோப்பு வழியா, பொட்டல் வழி வழியா மூச்சரைக்க ஓடுறான். எந்த பக்கம் போனா ரோடு வரும்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவனோட மூளையும் இதயமும் தனித்தனியா உடம்பு இயக்குற மாதிரி ஒரு உணர்வுன்னு ஆசிரியர் எழுதுறார். அவனோட பயத்தையும் தப்பிக்கணுங்கிற அந்த வெறியையும் நம்மளால பக்கத்துல இருந்து பார்க்க முடியுது. ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் தூரத்துல ஒரு வெளிச்சம். ஓட்ட அடைஞ்சா அங்க 2 டீ கடை மூடி இருக்கு. அங்க வாசல்ல படுத்திருந்த ஒரு நடுத்தர வயதுக்காரர் இவனை பார்த்து எழுந்து உட்கார்றார். இந்திரனோட கோலம், அவன் பேசுற தமிழ் உச்சரிப்பு, கால்ல வழியிற ரத்தம், இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆள் நேரா ஒரு கேள்வி கேக்குறாரு. ஒரே கேள்வி, விடுதலை புலிங்களா? அந்த ஒரு கேள்வியில இந்திரன் உடைஞ்சு போறான். ஆமான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். என்னை காப்பாத்துங்க அண்ணேன்னு கெஞ்சுறான். அந்த கடைக்காரர் ரொம்ப ஆதரவா பேசுறார். சரி தம்பி, பயப்படாதீங்க, கடைக்குள்ள உட்காருங்க. காலையில முதல் பஸ்ஸுக்கு ஏத்தி விடுறேன், எங்கேயாச்சும் போய் தப்புங்கன்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகளை நம்பி இந்திரன் கடைக்குள்ள படுத்து தூங்கிடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே மொத்த கதையும் தலைகீழா மாறுது. ஒரு பலமான உதைதான் இந்திரனை எழுப்புது. கண்ணை திறந்து பார்த்தா முகாமை சேர்ந்தவங்க அவனை சுத்தி நிக்கிறாங்க. அவனுக்கு ஆதரவா பேசின அதே கடைக்காரர் ஒரு வெற்றி பெருமிதத்தோட ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கார். கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த கடைக்காரருக்கு இது துரோகம்னு தோணவே இல்லையா? இல்ல தேசபக்திங்கிற பேர்ல அது மறைக்கப்பட்டுடுச்சா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் இயக்கத்தோட ஒரு உளவியல் தந்திரம் வெளிப்படுது. என்ன அது? அதாவது முகாம்ல இருந்து தப்பிச்சு வர்றவங்க இலங்கை உளவாளியா இருக்கலாம்.
ஓஹோ. அதனால அவங்கள பிடிச்சு கொடுக்கறது தமிழீழத்துக்கு செய்யற ஒரு பெரிய பங்களிப்பு, ஒரு தேச கடமைன்னு அந்த பகுதி கடைக்காரங்க மனசுல பதிய வச்சிருக்காங்க. அப்போ அந்த கடைக்காரர் ஒரு துரோகத்தை செய்யறதா நினைக்கல, ஒரு நாயகனுக்குரிய கடமையை செய்யறதா நினைச்சுக்கிட்டு தான் இந்திரனை காட்டி கொடுத்திருக்கார். இது நாம இன்னைக்கு சோஷியல் மீடியால பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு தப்பான செய்தியை நாட்டு நன்மைக்காக ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நல்லவங்களே யோசிக்காம அதை செய்யறாங்க இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த உளவியல் பொறிக்குள்ள இந்திரன் மாட்டிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு உளவாளியா பார்க்கப்பட்டு 4ஆம் மாடி கைதியாகிறான். இந்த 4ஆம் மாடிங்கிறது வெறும் பேர் இல்ல, அது இலங்கையின் குற்ற புலனாய்வுத்துறையோட தலைமையகத்துல இருந்த ஒரு நிஜமான சித்திரவதை கூடம். அப்படியா? ஆமா. அந்த காலகட்டத்துல 4ஆம் மாடிக்கு அனுப்பப்படுறதுன்னா அது மரணத்துக்கோ அல்லது அதை விட மோசமான கொடுமைக்கோ சமம். கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த பேரை இங்க பயன்படுத்துறது மூலமா இந்த இயக்கமும் அரசு இயந்திரத்தை போலவே எவ்வளவு கொடூரமா மாறிடுச்சுன்னு ஆசிரியர் மறைமுகமா சுட்டிக்காட்டுறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சித்திரவதை ஆரம்பமாகுது. மொட்ட மூர்த்தின்னு ஒருத்தன் தலைமையில இந்திரனை தலைகீழா கட்டி தொங்க விட்டு அடிக்கிறாங்க. இந்த காலால தானே ஓடினாய்னு சொல்லியே முழங்கால்ல பொல்லால தாக்குறாங்க. அவன் வலியில அம்மா அம்மான்னு அலறான். கூட யார் தப்பிச்சு வந்தாங்கன்னு கேக்குறாங்க. அவன் சொல்ல மறுக்கிறான். உடனே செத்த மிளகாய் பொடி போட்ட சாக்கால முகத்தை மூடி மூச்சு திணற வைக்கிறாங்க. அந்த கொடுமையை தாங்க முடியாம கடைசியில சொல்லிடுறேன்னு கத்துறான். சந்திரனையும் புடிச்சு கொண்டு வந்து இதே மாதிரி சித்திரவதை பண்றாங்க. ஆனா இங்கதான் மனச உருக்குற ஒரு விஷயம் நடக்குது. என்னது? 2 பேருமே அடி தாங்க முடியாம உண்மைய சொன்னாலும் தங்களை யாரு முகாமுக்கு அனுப்பி வச்சாங்கங்கறத மட்டும் சொல்லவே இல்ல. ரகுவோட பேரையா? ஆமா, ரகுவோட பேரை காப்பாத்திடுறாங்க. தங்களை அனுப்பின ஆள் தளத்துல, அதாவது இலங்கையில இருக்கிறதா ஒரு பொய்ய சொல்றாங்க. அடி வாங்கிக்கிட்டு சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க ரகுவுக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க. இந்த உண்மை 17 வருஷம் கழிச்சுதான் ரகுக்கே தெரிய வருது. நம்பவே முடியல. துரோகத்துக்கு நடுவுலயும் இப்படி ஒரு விசுவாசம். இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது. ரகுவும் மத்த 3 பேரும் தொலைத்தொடர்பு பயிற்சிக்கு கிளம்புறாங்க. அப்போ சித்திரவதையால அடிபட்டு நடக்க முடியாம இருக்கிற இந்திரன் ரகு காதுல ரகசியமா ஒரு எச்சரிக்கை சொல்றான். அவ சொல்றான், தோழர் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க எல்லாரையும் ஒரே முகாமுக்கு அனுப்புனா சரி, ஆனா உங்களை பிரிச்சு வேற வேற முகாமுக்கு வேற வேற நாள்ல அனுப்புறதா சொன்னா மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு. இந்திரனுக்கு அந்த சித்திரவதைக்கு பிறகு இயக்கத்தோட உள்சூழ்ச்சிகள் நல்லாவே புரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி சூழ்ச்சி அது? இது ஒரு சிலந்தி வலை மாதிரி. இப்படி ஆட்களை பிரிக்கிறப்போதான் அவங்க சந்தேகப்படுற ஆட்களை உளாவாளின்னு முத்திர குத்தி யாருக்கும் தெரியாம காணாமாக்கிடுறாங்க. அப்போ மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வேறொரு முகாமுக்கு பத்திரமா போயிட்டாங்கன்னு நம்பிடுவாங்க. கேள்வி கேட்க ஆளே இருக்காது. இந்த பயங்கரமான சதிய இந்திரன் சரியா ஊகிச்சு ரகுவை எச்சரிக்கிறான். இந்த உரையாடலுக்கு பிறகு முகாமோட பொதுவான மனநிலைய ஆசிரியர் விவரிக்கிறாரு. வெளியுலக தொடர்பில்ல, எதிர்காலம் என்னன்னு தெரியாது. ஆமா, வீட்டு நினைப்புல அழறாங்க, ஒரு சாக்லேட் சாப்பிட, ஒரு பாட்டு கேட்க ஏங்குறாங்க. ஆனா இந்த எல்லா உணர்வுகளையும் கொல்றதுதான் ராணுவ கலாச்சாரம்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல வானொலியில புதிய பாதை அமைத்திடுவோம் தோளான்னு ஒரு புரட்சி பாட்டு ஒலிக்குது. இது என்ன ஒரு முரண்? இது வெறும் முரண் இல்ல, இதுதான் பல புரட்சிகர இயக்கங்களோட சோகமான பாதை. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது மக்களை நேசிக்கிற வீரர்களை உருவாக்குறதா சொல்லிக்கிட்டு மனிதர்களோட அடிப்படையான உணர்ச்சிகளை கொல்ற ஒரு சூழலை உருவாக்குறது. இது இந்த ஒரு இயக்கத்துக்கு மட்டும் உரியதில்ல. சரி. பிரெஞ்சு புரட்சியிலிருந்து போல்பாட் கம்போடியா வரைக்கும் பல இயக்கங்கள் மக்களை விடுவிக்கிறோன்னு ஆரம்பிச்சு கடைசியில கொள்கை ரீதியான தூய்மைங்கிற பேர்ல மக்களை மனிதத்தன்மையற்றவர்களா மாத்தினத வரலாறுல பார்க்க முடியும். அப்போ இந்த முகாம் அந்த உலகளாவிய விஷாதத்தின் ஒரு சின்ன மாதிரி. கரெக்ட். அன்னைக்கு ராத்திரி ரகுவையும் மத்தவங்களையும் ஒரு ட்ரக்ல ஏத்திட்டு போறாங்க. மொட்டமாடின்னு ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. ரகு வானத்தை பாக்குறான். நட்சத்திரங்கள் கூட அந்த இருட்டுக்குள்ள சிறைப்பட்ட மாதிரி அவனுக்கு தெரியுது. இந்திரனோட எச்சரிக்கை வார்த்தைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. பயம் அவனை சூழ்ந்திருக்கு. அப்போதான் அந்த இடத்துல ஒரு சின்ன அற்புதம் நடக்குது. அவன் முன்னாடி பார்த்த ஒரு வேப்ப மரத்தை கவனிக்கிறான். அந்த மரம் கொஞ்சம் வளர்ந்து அதுல பச்சையும் செந்நிறமும் கலந்த தளிரிலைகள் வந்திருக்கு. அந்த சின்ன உயிர், அந்த வளர்ச்சி ரகு மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கைய விதைக்குது. இவ்வளவு துரோகம், பயம், இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு மரத்தோட தளிர் அவனுக்கு நம்பிக்கைய கொடுக்குதா? ஆமா, இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. இது விக்டர் பிராங்கிள் சொன்ன லாகோ தெரப்பியோட ஒரு நேரடி உதாரணம். ஓஹோ.
ஒரு மனுஷன் தன்னோட கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல சிக்கும்போது அவன் மனசு உயிர் வாழ்றதுக்கான ஒரு காரணத்தை ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தாலும் உருவாக்க முயற்சி பண்ணும். அப்போ அந்த வேப்பந்தளிர் வெறும் நம்பிக்கை மட்டுமில்ல. இல்ல, அவனை சுத்தி இருந்த பெரிய கொள்கைகள் எல்லாம் அவனை கைவிட்ட நிலையில உயிர் வாழ்றதுக்காக ரகுவோட மனசே அவனுக்காக உருவாக்கிக்கிட்டது ஒரு காரணம் அது. ஆனா அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆச்சு? அந்த அத்தியாயம் ரொம்பவே மர்மமா இப்படி முடியுது. 3 நாட்களின் பின் அவர்கள் மொட்டை மாடியில் இல்லை. ஆமா, அந்த ஒரு வரியோட நம்மள ஒரு பெரிய கேள்விக்குறியில நிறுத்திடுறார் ஆசிரியர். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த வேப்பமரத் தளிர் கொடுத்த நம்பிக்கை உண்மையாச்சா, இல்ல அதுவும் ஒரு மாயையா? அந்த 4 பேருக்கும் என்ன நடந்திருக்கும்? ஆமா, என்ன நடந்திருக்கும்? இந்த ஒரு அத்தியாயம் தியாகம், வீரம்னு நாம மேலோட்டமா பாக்குற ஒரு போராட்ட இயக்கத்துக்கு பின்னால இருக்கிற அதிகார அரசியல், சந்தேகம், துரோகம், உளவியல் சித்திரவதை. எல்லாம் எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தப்படுதுன்னு அப்பட்டமா காட்டுது. ஆமா, தனிப்பட்ட மனிதர்களோட கனவுகளும் அவங்களோட உயிரும் ஒரு பெரிய கொள்கைக்காக எவ்வளோ எளிதா நசுக்கப்படுதுங்கிறதையும் இது நமக்கு உணர்த்துது. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த கதையில வர்ற ஒவ்வொருத்தரும் அவங்க செய்யறது சரின்னு நம்புறாங்க. இந்திரனை காட்டி கொடுத்த அந்த கடைக்காரர், அவர் ஒரு தேச கடமையை செய்யறதா நம்பினாரு. தப்பி ஓடிய இந்திரன் தான் அம்மாவை காப்பாத்த போறதா நம்பினான். சித்திரவதை செஞ்ச மொட்டமூர்த்தி இயக்கத்தை காப்பாத்துறதா நம்பியிருப்பான். சரிதான். இப்படி எல்லோருமே தாங்கள் செய்வது சரி என்று நம்பும்போது இவ்ளோ பெரிய துரோகங்களும் கொடுமைகளும் எப்படி நடக்குது? ஒரு உயர்ந்த லட்சியம் எப்படி தன்னோட பாதையிலிருந்து விலகி இவ்ளோ தவறான ஒரு பயணத்தை ஆரம்பிக்குது? இத பத்தி யோசிச்சு பாருங்க.